ஹஜ் பயணிகளுக்கு புது இல்லம், இந்துக்களுக்கு திருப்பரங்குன்றத்துல அல்வா. ஹஜ் இல்லம் பிற்படுத்தப்பட்டவர் நிலத்துல வந்திருக்கு சார். அதை எடுத்து இஸ்லாமியர்களுக்கு தார வார்த்திருக்காங்க. இங்கேயும் இந்துக்களுக்கு அல்வா. இரண்டாவதா தலைமகாஜியை அவங்க கூப்பிடவே இல்லை, ஏன் என்று தெரியவில்லை. அப்பதான் நாங்க சந்தேகப்படுறோம் இதுல அரசியல் இருக்குன்னு. திருப்பரங்குன்றத்தை நீங்க கேட்டீங்க, அரசு வழக்கறிஞர் ஹிந்து நம்பிக்கைகளை கேள்வி பண்ணுகிறார். குண்டு இருக்கும் இடமெல்லாம் குமரன், ஆனால் தூண் இருக்கும் இடமெல்லாம் நாங்கள் தீபம் ஏற்ற முடியுமா அப்படிங்கிறார். அவங்க அம்மா அப்பா அவருக்கு பிராணம் சொல்லியிருக்காங்களான்னு எனக்கு சந்தேகம் இருக்கு. தூணிலும் துரும்பிலும் அப்படின்னு சின்ன பிள்ளையில கூட ஒரு ஹிந்துவுக்கு சொல்லி வளர்த்திருப்பாங்க. இவனை யாரு வளர்த்தானே எனக்கு சந்தேகமா. ஆனால் தூணில் ஏற்ற முடியும்னு நாம சொல்லி இருக்கோம். அடுத்தது முருகனுக்கு 2 பொண்டாட்டி, ஆகையினால 2 தீபம் ஏற்ற முடியுமா சார்? ஒரு தீபம் மோட்ச தீபம் சார், அதை கொஞ்சம் நல்லா பாருங்க. ரெண்டாவது பிள்ளையார் கோயில், முருகர் கோயில் தீபத்தை தான் நாங்க மேலே ஏற்ற சொல்றோம். அதுவும் அவருக்கு புரியல. ஆனால் ஹிந்து நம்பிக்கையை கேள்வி பண்ணுகிறார். இதை நான் அயோக்கியத்தனம் என்று சொல்லவில்லை, அந்த நபரையே நான் அயோக்கியன் என்று குற்றம் சாட்டுகிறேன். ஏன்னா தீக்கா பேச்சு பேசுற ஒரு ஆள் ஹிந்து அறநிலைத்துறையை ரெப்ரசன்ட் பண்ண முடியாது. ஆகவே அவரை ரெப்ரசன்ட் பண்றதை நான் எதிர்க்கிறேன். ஹிந்து அறநிலைத்துறை அவர் மாத்தணும். அதுக்கு அடுத்தாப்புல இன்னைக்கு இவர்களால் திருப்பரங்குன்றத்துக்கு ஆபத்து வந்திருக்கிறது நினைக்கிறேன். ஏன்னா திடீர்னு தீபத்தூணுக்கே இப்ப சொந்தம் கொண்டாடுகிறார்கள். அப்புறம் என்ன சொல்லுகிறாங்க, வேற தூணுங்கன்னு வேற வேற மாத்தி மாத்தி பேசுறாங்க. ஆகவே CISF பாதுகாப்பில் திருப்பரங்குன்றம் இந்த வழக்கு முடியும் வரை ஒப்படைக்கப்பட வேண்டும். ஹிந்து அறநிலைத்துறையை கொஞ்சம் வெளியே போய் சொல்லிட்டு ASI கையில கொடுத்து விட வேண்டும். இது என்னுடைய வேண்டும்.